கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் அமுதாராணி. நான் ஆதம்பாக்கத்துலேருந்து வரேன். டிசம்பர் மந்த் வந்து எனக்கு கொஞ்சம் ரொம்ப ப்ளீடிங் ஆகிட்டு இருந்தது. ஸ்டொமக் கொஞ்சம் பெயினாக இருந்தது. டாக்டர் கன்சல்ட் பண்ண போனோம். அப்புறம் டாக்டர் நான் சொன்ன சிம்டம்ஸ்லாம் வச்சு பார்த்துட்டு, உங்களுக்கு கட்டி இருக்கலாம், நீங்கள் உடனே போய் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நான் வந்து உடனே எடுக்கலை. நான் சரி அன்பரின் பாதத்தில் வந்து நம்ம ப்ரேயர் பண்ணிவிட்டு அப்புறம் போய் ஸ்கேன் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஜான்வரி வந்து ப்ரேயருக்கு வந்தேன் நான். அப்போ எனக்கு வாக்குத்தத்த வசனம் வந்து என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று எனக்கு வாக்கு கொடுத்தாரு. நான் அதை ஜெபிச்சுட்டு போய் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தேன். அதில் எந்த ஒரு கட்டியும் இல்லை. கர்த்தர் எனக்கு கிருபையாக எல்லாவற்றையும் நார்மலாக்கி கொடுத்தார். கர்த்தரின் பரிசுத்த நாமத்திற்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். பிரைஸ் லார்ட். என் பேர் சந்தான்ராஜ். நான் போரூர்லேருந்து வரேன். மே மாதம் அன்றைக்கு செக் பண்ணும்போது வயிற்றில் கேன்சர் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. மறுபடியும் இன்னொரு ட்ரிப்பு டாக்டர் செக் பண்ணும்போது கிட்னியில் கல் இருக்குதுன்னு சொன்னாங்க. நான் போன மாதம் வந்து இங்கே ப்ரேயர் பண்ணும்போது பிரதர் வந்து எனக்கு சொன்னார், வயிற்றில் இருக்கிற எந்த வியாதியும் இருக்காது, உனக்கு எல்லாமே குணமாக்குவார் ஆண்டவர் அப்படின்னு சொன்னார். இப்போ நான் எல்லாம் செக் பண்ணேன், எந்த வியாதியும் இல்லை, எனக்கு நல்லா இருக்குது அப்படின்ட்டு சொல்லிட்டு கரங்களை தட்டுவோமா? கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து முனையற்ற நாமத்தினாலே உங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி கொடுத்திருக்கிற மங்கள வார்த்தை யாத்திராகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 21வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போமா? அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி நீ எகிப்திலே திரும்பி போய் சேர்ந்த பின், நீ எகிப்து தேசத்திலே மறுபடியும் திரும்பி போய் சேர்ந்த பின் நான் உன் கையில் அளித்திருக்கிற அற்புதங்கள் யாவையும் பார்வோனுக்கு முன்பாக செய்யும்படி எச்சரிக்கையாயிரு. மோசேய சீனாய் மலையடிவாரத்தில் ஆண்டவர் சந்திச்சு இப்ப எங்க போக சொல்றாரு? அவன் ஏற்கனவே விட்டு வந்த அந்த எகிப்து தேசத்துக்கு போக சொல்றார். ஏன்னா எகிப்து தேசத்துல இருந்து தான் இவன் ஓடி வந்தவன். இப்ப சொல்றாரு, எந்த ஊர்ல இருந்து நீ வந்தியோ அந்த ஊருக்கு இப்ப நான் உன்னை அனுப்புறேன், நீ போ அப்படின்னு சொல்றார். எப்படி சொல்றாருன்னா, நீ எகிப்து தேசத்திலே திரும்பி போய் அந்த தேசத்துல சேர்ந்த உடனே நீ என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். என்ன செய்ய சொல்றாரு? நான் உன் கையில் அளித்திருக்கிற அற்புதங்கள் யாவையும் பார்வோனுக்கு முன்பாக நீ செய் என்று சொல்லி அனுப்பினார். கர்த்தர் தீர்க்க தரிசனமாக இப்பொழுது உங்களை பார்த்து சொல்றாரு, மோசேய சீனாய் மலையிலே ஆசீர்வதித்து அவன் கையிலே அற்புத அடையாளங்களை செய்கிற வல்லமையை கொடுத்து அனுப்பின அதே தேவன் உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உன் கையில் அளித்திருக்கிற அற்புத அடையாளங்களை உன் ஜனங்களுக்கு முன்பாக போய் செய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒரு கை அற்புதங்களை செய்யணும்னா அந்த கை கட்டாயம் இயேசுவின் கைகளாய் மாற வேண்டும். அவருடைய கைகளினால அற்புத அடையாளங்களை செய்ய முடியும். அவருடைய கை எந்த மனுஷனுடைய கையோடு இணைகிறதோ அவர்களுக்கு அற்புதம் செய்யும். மோசே பார்த்து சொன்னார், உன் கையிலே நான் கொடுத்திருக்கிற அற்புதத்தை பார்வோனுக்கு முன்பாக போய் நீ செய். அவன் செய்தான். லட்சக்கணக்கான ஜனங்கள் விடுதலை பெற்று கானானை சுதந்தரித்தார்கள். இன்றைக்கு அதே அற்புதத்தின் அபிஷேகத்தை உங்க கையில கொடுத்திருக்கிறாரு. நீங்க போய் லட்சக்கணக்கான ஜனங்களை பரலோக கானானுக்கு சொந்தக்காரர்களாய் இனி மாற்ற போகிறீர்கள். அல்லேலூயா. சரி, கைகளினால அற்புதம் செய்யும் பொழுது உடனே என்ன நடக்கும்? உங்க இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்குமா? உங்க கைகளினால உங்களுக்கு அற்புதம் நடந்தாலும் சரி, உங்க கைகளால மற்றவங்களுக்கு அற்புதம் நடந்தாலும் சரி, உடனே வெளிப்பாடு வர என்னன்னா உங்க இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். வாசிக்கலாம். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 4, 5 ஆகிய வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போமா?
சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார். சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார். அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்திற்கு வருகிறார்கள். உன் குமாரர் தூரத்திலிருந்து வந்து உன் குமாரத்திகள் உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள். அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும். ஜாதிகளின் பலத்த சேனைகள் உன்னிடத்துக்கு வரும். கர்த்தர் தீர்க்க தரிசனமா பேசிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. உங்க கைகளால் அற்புத அடையாளங்கள் நடக்க ஆரம்பிச்ச உடனே என்ன வரும்? நீ சுற்றிலும் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்திலே வருவார்கள். யாரெல்லாம் வருவார்கள்? தேவையோடு இருக்கிறவர்கள், வியாதியோடு இருக்கிறவர்கள், கஷ்டத்திலே இருக்கிறவர்கள், உன்னை குறித்து புறங்கூறினவர்கள், உன் பெயரை கெடுத்து அலைந்தவர்கள் எல்லாரும் உன்னிடத்திலே உன்னை தேடி வருவார்கள். ஹல்லேலூயா. உன் சத்துருக்களும் வருவார்கள். ஆசீர்வாதம் எதிர்பார்த்து வருகிறவர்களும் வருவாங்க. அவங்களுக்கு நீங்க அற்புதம் செய்யும் பொழுது என்ன நடக்கும்? யோபு தன் சிநேகிதர்களுக்காக ஜெபித்த பொழுது யோபுனுடைய சிறையிருப்பு திரும்பினது போல அடுத்த பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிக்க உன் பிள்ளைகளுடைய சிறையிருப்பு திரும்பும். அப்பொழுது என்ன நடக்கும்? உன்னுடைய குமாரர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள், நீ சொல்லி கேட்காதவர்கள், உன்னுடைய குமாரத்திகள், தூரமாய் இருக்கிறவர்கள், வீட்டை விட்டு ஓடி போனவர்கள், வனசஞ்சாரியா இருக்கிறவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள். எவ்வளவு பெரிய சந்தோஷம்! கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல. நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பிறர் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தன் பிள்ளை தானா வளரணும். அடுத்த பிள்ளைங்களை நீங்க ஆசீர்வதிக்க ரட்சிக்கப்படாத உன் பிள்ளைகள் உன் பக்கத்துல திரும்பி வருவார்கள். என்ன பின்மாற்றத்திலிருந்து வருவார்கள். ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு பிள்ளைகள் பின்மாற்றத்துல போயிட்டாங்கன்னு நீங்க அழுதுகிட்டு இருக்கிறீங்க. அடுத்த பின்மாற்றத்திலே போன பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிக்கும் பொழுது அதை கண்டு உன் பிள்ளைகளை என் ஆண்டவர் சந்தித்து திருப்பி அழைத்து கொண்டு வருவார்கள். தூரத்தில் இருக்கிற உன் குமாரர்கள், காணால் போன உன் குமாரர்கள், வனசஞ்சாரியாய் சுற்றி கொண்டிருக்கிற, ஊதாரியாய் சுற்றி கொண்டிருக்கிற உன் குமாரர்கள், உன் குமாரத்திகள் உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவாங்க. ஏன் தெரியுமா? அடுத்த பிள்ளைங்களை நீங்க ஆசீர்வதிச்சது, அடுத்த பிள்ளைகளுக்கு நீங்க அற்புத அடையாளங்களை செய்தது, உன் குடும்பத்துல எல்லாரும் சேர்ந்து வரும் பொழுது, பிரிவினைகள் எல்லாம் மாறும் பொழுது, அப்ப என்ன ஆகும்? உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். நீங்க சொல்லுவீங்க, நான் பார்க்கறது கனவா நனவா? ஆண்டவரே, என் பிள்ளை எப்படி திரும்பி வந்தா என்னால புரியலையே, என் பையனா இது, என்னாலேயே நம்ப முடியலையே. நீ நம்பாத காரியங்கள் இனி உனக்கு நடக்கும். அதுதான் நீ உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கிற ஒரு அற்புதம். அல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு வரைக்கும் பிரிந்து கிடக்கிற குடும்பங்களை எல்லாம் ஆண்டவர் கூட்டி சேர்க்கிறார். ஏன்னா உங்க கையில ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டார். உங்க இருதயம் இன்றைக்கு இங்க வருகிறது வரைக்கும் இருதயம் வேதனை நிறைந்ததாக, சஞ்சலம் நிறைந்ததாக, கவலை நிறைந்ததாக, போராட்டங்கள் நிறைந்ததாக வந்திருக்கலாம். ஆனால் மறுபடியும் ஆண்டவர் இந்த இடத்துல உங்களை கொண்டு வரும் பொழுது உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். அன்னாள் அப்படின்னு ஒரு பெண்மணி, ரொம்ப நல்ல பிள்ளை. ஆனால் அவளுக்கு பல வருஷமா குழந்தை இல்லை. மனம் உடைஞ்சி போன நிலைமை. எல்லாரும் அவளை குத்தி குத்தி காண்பிக்கிற ஒரு சூழ்நிலை. அவளுடைய இருதயத்தை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. வேதம் சொல்லுகிறது, அன்னாள் மன மடி வடையும்படி அந்த பெனின்னாள் பேசினாள். அப்படின்னா என்னன்னா, குத்தி குத்தி காட்டுறதுன்னு சொல்லுவாங்க, மனசு கஷ்டப்படுத்துறது. அப்படிப்பட்ட வார்த்தைகள் இன்னைக்கு வரைக்கும் உங்ககிட்ட இருந்து வந்தால் இன்னைக்கு அதுக்கு நீங்கள் ஃபுல் ஸ்டாப் வச்சிடணும். மன வேதனைப்படுத்துகிற அனுபவம், அதை நிமித்தம் நொந்து போய் நிறைய நாள் அவள் சாப்பிடவில்லை. எப்பவுமே சொல்லுவாங்க, ரொம்ப துக்கத்தோடு இருந்தா ஒரு டம்ளர் தண்ணியாவது குடிமா, ஒரு டீயாவது குடிமா, ஒரு கப்பு காப்பியாவது குடிமா. இப்படியே நீ இருந்தீன்னா
நீ ஏன் செத்து போயிட்டீங்கன்னா இந்த பிள்ளைகளை யாருமா பார்க்கறது? ஒரு டம்ளர் தண்ணி குடிமா, ஒரு டம்ளர் காஃபி குடிமான்னு சொல்லி இழப்புகள் மத்தியிலே கண்ணீர் வடிக்கிற பிள்ளைகளை பார்த்து ஊரார் சொல்லுவாங்க, ஒரே ஒரு கப்பு தண்ணி குடிமா, எனக்காக குடிமா, இந்த பிள்ளைகளுக்காக குடிமா. இப்படியே நீ கண்ணீர்ல கிடந்தேன்னா உனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா இந்த பிள்ளைகளை யார் பார்ப்பாங்க? ஒரு டம்ளர் தண்ணீராவது கொடுப்பாங்க. ஆனா இந்த அன்னாளுக்கு தண்ணி கூட குடிக்க முடியல, சாப்பிட முடியல, அவ்வளவு மனவேதனை. அவளுக்கு இருதயத்தில் ஒரு உணர்வு, எதுக்கு சாப்பிடாம கொள்ளாம கண்ணீரோட வேதனையோட நான் கிடக்கிறேன், அவமானத்தோட கிடக்கிறேன், மலடியா கிடக்கிறேன், என் ஆண்டவரை சன்னிதானத்தை தேடி போறேன்னு சொல்லிட்டு தேவனுடைய ஆலயத்தை தேடி வந்தாள். அங்கு வந்து மனம் கசந்து அழுதாள். தன்னுடைய இருதயத்தை தேவனுடைய சமூகத்திலே ஊற்றினேன் என்று சொல்லுகிறான். ஊழியக்காரர் கேட்கிறான், என்னம்மா உன் செய்க வித்தியாசமா இருக்கு, தண்ணி அடிச்சுட்டு வந்துட்டியா, மதுபானத்தை குடிச்சிட்டு வந்துட்டியா? அவள் சொல்லுகிறாள், அப்படி அல்ல என் ஆண்டவரே, நான் மனக்லேசமுள்ள மனவேதனையோட வந்திருக்கு, மன அழுத்தத்தில் வந்திருக்கிறேன், மன கஷ்டத்தில் வந்திருக்கிறேன், அவமானத்தில் வந்திருக்கிறேன். என் மனதில் இருக்கிறதெல்லாம் என் இருதயத்தை ஆண்டவருடைய சமூகத்திலே ஊற்றிவிட்டேன். அழகாக வசனம் சொல்கிறது, என் இருதயத்தை ஆண்டவருடைய சன்னிதானத்திலே ஊற்றிவிட்டேன். மன கிளேசம் என்று சொன்னால் மன கஷ்டத்தின் உச்சக்கட்டம், மன அழுத்தத்தின் காரியங்கள். அப்படிப்பட்ட மகள் அன்றைக்கு தேவ சமூகத்திலே ஊற்றினாள். அதன் பிறகு அவள் புறப்பட்டு வீட்டுக்கு போனாள். அவள் வீட்டுக்கு போன உடனே செய்த காரியம் என்னன்னா, எத்தனையோ பேர் சாப்பிட கொடுத்து சாப்பிடாம இருந்தவன், அவ புருஷன் நான் உனக்கு 10 பிள்ளைக்கு சமன்னு சொல்லி ஆறுதல் சொல்லியும் சாப்பிடாம பச்சை தண்ணி குடிக்காம இருந்தவ வீட்டில் போய் சாப்பிட்டா. என்ன தெரியுமா, அவளுக்கு ஒரு நம்பிக்கை வந்தது, நான் சரியான இடத்துல போய் என் ஆண்டவரிடத்தில் என் இருதயத்தில் இருக்கிற கஷ்டங்களை ஊற்றிட்டேன் என்று சொல்லி நம்பிக்கையோடு போய் சாப்பிட்டாள். வேதம் சொல்லுகிறது, சில நாட்களுக்குள்ளே அன்னாள் கர்ப்பவதியானாள். ஹல்லேலூயா! கர்ப்பவதியாகி பிள்ளைய பெற்றதுக்கு பிறகு திருப்பியும் அதே தேவாலயத்துக்கு வருகிறாள். இப்ப என்ன சொல்றா? 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள்ளே களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள்ளே உயர்ந்திருக்கிறது, என் இருதயம் ஆச்சரியப்பட்டு அதிசயப்பட்டு பூரிக்கிறது, என் இருதயம் கர்த்தருக்குள்ளே களி கூறுகிறது. அதுக்கு முந்தின முறை அதே இடத்துக்கு தான் வந்தா. அவ சொன்னா, நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ, என் இருதயத்தை கர்த்தரிடத்திலே ஊற்றினேன். மன கஷ்டங்களை ஊற்றினவள், மன கஷ்டத்துள்ள இருதயத்தோடு வந்தவள், வேதனை நிறைந்த இருதயத்தோடு வந்தவள் இப்பொழுது சொல்லுகிறாள், இன்றைக்கு என் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கிறது, நான் கர்த்தருக்குள்ளே களி கூறுகிறேன். இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் கற்பத்தின் கனிக்காக வந்திருக்கிறீங்க. உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கத்தக்கதாக, உங்க இருதயம் கர்த்தருக்குள் களி கூறத்தக்கதாக. அந்நாளுக்கு ஒரே ஒரு ஆண் பிள்ளையை கேட்டாள். ஆண்டவர் அந்த ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தது மாத்திரமல்ல, அதன் பிறகு மறுபடியும் 5 பிள்ளைகளை கொடுக்கிறார். நீ நினைச்சதை விட, எதிர்பார்த்ததை விட மிகவும் அதிகமாய் செய்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா! என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள், அருமையான சாட்சிகளையும் பார்த்தீர்கள். இப்பொழுது நாம் யாவரும் ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே என் பிள்ளைகளை நான் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். எனக்கு எப்பொழுதும் மாறுதல் வரும், முன்பிருந்த சீரிருந்தால் நலமாயிருக்குமே என்று யோபு ஜெபித்தது போல அநேக பிள்ளைகள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு, என் வாழ்க்கையில் எப்பொழுது ஒரு மாற்றம் வரும், என் வாழ்க்கையில் இதே போல ஒரு அற்புதம் எப்பொழுது நடக்கும், என்னுடைய வாழ்க்கையில் இதே போல ஒரு அதிசயம் நடக்குமா என்றெல்லாம் அநேக கேள்விகளோடு நிற்கிற என் பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறேன், நிச்சயமாக முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. உன்னை திக்கற்றவனாக திக்கற்றவளாக ஒருபோதும் விடுவதில்லை. மற்றவர்களை பார்த்து நீ சொல்லியிருக்கலாம், உன் அவர்கள் எள்ளி நகையாடும் போது, உன்னை கேவலமாய் பேசும்போது, எனக்கும் ஒரு காலம் வரும் என்று ஏதோ ஒரு குருட்டு நம்பிக்கையில் நீ சொல்லியிருக்கலாம். இல்லைன்னா ஏதோ ஒரு பேச்சுவாக்கில் சொல்லியிருக்கலாம். அது சாதாரண பேச்சுவாக்கில் வந்ததல்ல, குருட்டு நம்பிக்கையில் வந்ததல்ல. ஆண்டவர் தான் அந்த வார்த்தையை சொல்ல வைத்தார். எனக்கும் ஒரு காலம் வரும் என்று சொன்னாயே, உன் காலம் வந்துவிட்டது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இது உனக்கு அனுக்கிரகத்தின் நாள், இதுவே உனக்கு இரட்சணிய நாள், இதுவே உனக்கு அற்புதத்தின் நாள்,
இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு என் பிள்ளைகள் விரும்பின காரியத்திலே இன்றைக்கே ஒரு அற்புதம் நடப்பதாக. இந்த நிமிஷத்தில் என் பிள்ளைகளுக்கு நடக்கட்டும். 2000 வருஷங்களுக்கு முன்பாக நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்த என் ஆண்டவர் என் பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு நல்லது செய்யப்பா. என் பிள்ளைகள் இன்னைக்கு வரைக்கும் அனுபவித்த கொடுமைகளுக்கும் அவமானங்களுக்கும் இன்றைக்கு முடிவு வரட்டும். கனம் பொருந்தின பாத்திரமாய் என் பிள்ளைகளை மாற்றும். சினைமையால் சொன்னால், என்னை கர்த்தர் கனம் பொருந்தின பாத்திரமாய் வைத்திருக்கிறார். அதே போல இவர்களையும் கனம் பொருந்தின பாத்திரமாக கௌரவத்தோடு என் பிள்ளைகளை வாழ வைங்கப்பா. எங்கேயும் போய் என் பிள்ளைகள் பிச்சை எடுக்க நீர் அனுமதிக்க கூடாது. என் பிள்ளைகள் நல்லா வாழ்ந்து சுவிச்சத்தை நிறைய பேருக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய செல்வ சீமான்களாக சீமாட்டிகளாக ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கே அவைகள் நிறைவேறட்டும். எல்லா கடன் பிரச்சனைகள் மாறட்டும், வியாதிகள் மாறட்டும். மரண பயத்திலிருந்து என் பிள்ளைகளை விடுதலையாக்கி சமாதானத்திலே என் பிள்ளைகளை நிலைநிறுத்துவீராக. தொடர்ந்து நம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். Genesis Creations Media Academy, certification in media technology. Our course includes videography, photography, live video mixing, Photoshop, live sound mixing, drone cinematography, and video editing. Praise the Lord. I welcome you all on behalf of Genesis Creations Media Academy. இந்த கோர்ஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கான மெயின் ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து ஜஸ்ட் 3 months கோர்ஸ் தான். நீங்கள் 3 months இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிச்சிடலாம். செகண்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ். ஸோ நீங்கள் ஈஸியாக அஃபோர்ட் பண்ணி இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிக்கலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ரொஃபஷனல் டீச்சிங் வித் ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் ஃப்யூச்சரில் எங்கேயாவது போய் ஜாப் ஜாயின் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து பிஸ்னஸே ஆரம்பித்தாலும் சரி, அந்த ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் நாங்களே உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் கோர்ஸ் முடிச்சுட்டு வெளியே போகும்போது உங்களுக்கு ஜாப் கைடன்ஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப் நாங்களே கொடுத்துருவாங்க. ஸோ இதுக்கும் மேலே உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் ஸ்டாஃபை காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுப்பாங்க. வாங்க நம்ம கிளாஸ் ரூமில் சந்திக்கலாம். தேங்க்யூ. For further details, contact 7824850999 or visit our website at www.genesiscreations.in.